ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த வருஷம் நவராத்திரிக்கு உளுந்து வடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நைவேத்தியமாக நம்ம செஞ்சு படைச்சுக்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உளுந்து வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா தண்ணி பூரா நம்ம வலிச்சுக்கலாம். இது ஒரு 200 கிராம் உளுந்து போட்டிருக்கேங்க. இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து 2 இதாக போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம பச்சரிசி கூட போட்டு ஊற வச்சோம்னா அரைச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பச்சரிசி மாவு இதை கூட சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். மிக்சியில் போட்டு 2 இதாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு வந்து நம்ம இப்படி ஒரு மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அரைச்சிட்டு அந்த உளுந்து இப்படி வச்சோம்னா இப்படி மேலே மிதக்கணும். இதுதான் நமக்கு வந்து பதம். இந்த மாதிரி அரைச்சா நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். வந்து வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, பச்சை மிளகாய் 2 பொடிசாக நறுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை பொடிசாக நறுக்கியிருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூனு, இதுக்கு அளவாக உப்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து இப்படி வடையை உருட்டிக்கலாம். பாருங்கள், கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டிட்டு அப்படியே நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே இதில் போட்டுடலாங்க எண்ணெயில். அதே மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு செவக்கந்தோடனே எடுத்துடலாங்க. கொஞ்சம் திருப்பி போடலாம். பாருங்கள், எல்லா வடையும் செவந்துருச்சு. நம்ம இதெல்லாம் எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் எடுத்துடலாம். கையில் வந்து உங்களுக்கு ஓட்டையாக போட வராதவங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டைக்கரண்டியில் நம்ம ஓட்டை போட்டு அப்படியே அதில் போட்டு இந்த மாதிரியும் நம்ம சுட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த நவராத்திரிக்கு பட்சணமாக இதை செஞ்சு சுற்றுங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க